ஹாய், இஃப்தார் ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? இன்றைக்கி ஈவினிங் இஃப்தாருக்காக எங்கள் வீட்டிலேயே சமோசா, உளுந்த வடை, பருப்போடு தான் ரெடி பண்ணியிருந்தேன். சமோசா ஃபில்லிங்காக வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வத்தல் பொடி, கரம் மசாலா, உப்பு போட்டு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு, தென் வந்து நான் ஷீட்டு வெளியே இருந்து ரெடிமேடாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நானாக சமோசா செட் பண்ணியிருந்தேன். அது பார்க்குறதுக்கு சமோசா மாதிரியே வராது, வித்தியாசமாக வந்துடும் சொல்லிட்டு ஷீட் வந்து ரெடிமேடாகவே வாங்கிட்டேன். தென் அது வந்து பைண்ட் பண்ணுறதுக்காக எப்பவும் போல் மைதா பேஸ்ட்டு யூஸ் பண்ணி உள்ள ஃபில்லிங் வச்சுட்டு ரெடி பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. கடையில் கிடைக்கிற மாதிரி சமோசா ஒவ்வொன்றும் முக்கோண ஷேப்பில் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. தென் பருப்பு உடைக்கு எப்பவும் போல் பருப்பு, அது கூட கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, சோம்பு, தென் வத்தல் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு, அப்புறம் அந்த மாவு கூட வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு போட்டு நல்லா பசைஞ்சு அது ஒரு சைடு எடுத்து வச்சிச்சு. தென் வந்து உளுந்த வடைக்கு வந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு, அது கூட வந்து வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மிளகாய், எனக்கு வந்து மிளகு சேர்த்தா ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் மிளகு, உப்பு, காயப்போடு சேர்த்து அதுவும் ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் என் பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். நான் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடிய டைமில் எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் என்ன, அவனை தூக்கி வச்சுட்டே தான் ஒவ்வொன்றும் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டப்பல இப்போ வீட்டில் பண்டெல்லாம் செஞ்சு சாப்பிடுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌடாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது.